ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது திருப்பதி ட்ராவல் விலாகோட ஒரு லாங் வீடியோ தான். ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் ட்ராவல் இந்த மாதிரி திருப்பதி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா காலையில் இயர்லி மார்னிங்கே கிளம்பிட்டோம். அப்புறம் போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் எப்பயுமே வந்து இந்த அங்கப்பிரதட்சணம் தான் புக் பண்ணுவோம். இந்த டைம் வந்து எங்களுக்கு அது கிடைக்கல, புக் பண்ண முடியல. இதோட ஒரு 6 டைம்ஸ் நான் போயிருப்பேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் அது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருக்கும். ஏர்லி மார்னிங் 1 o'clockலாம் அங்கே வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் ஒரு 1 hour அந்த மாதிரி அந்த குடோனில் உட்கார வச்சுருவாங்க. குடோனில் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணுனாக்கா, அங்கே வந்து சக்கர தீர்த்தம் இருக்கும். அந்த தீர்த்தத்தில் அந்த குளத்தில் போய் குளிக்கணும். அந்த நல்லா யோசிச்சு பாருங்கள். நல்ல மலை மேலே இருக்கிற ஒரு குளத்தில் சில்லுன்னு இருக்கும் தண்ணி. அதுவும் நைட்டு 1 மணிக்கு அங்கே போய் குளிக்கணுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம். அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏதோ சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸு செம்மையாக இருக்கும். எப்பயுமே இல்லாத இந்த டைம் பார்த்திங்கன்னா அலிப்பிரி டோல்கேட்டில் அவ்வளோ ரஷ்ஷு. அதாவது 2013 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த டைம் கல்யாணம் அன்னைக்கே வந்து திருப்பதி கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி அவ்வளோ ரஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ரஷ்ஷை பார்த்ததே இல்லை. அவ்வளோ நேரம் ஆச்சு, அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு திருமலாவுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இங்கேருந்து கீழே திருப்பதியிலேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 20 minutes. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. அந்த டைமிங்கில் போயிடணும். அவங்கள முன்னாடி இந்த டோல்கேட்லேயே வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 20 minutesல தான் மேலே போகணும். அதுக்கு முன்னாடியே போனாக்கா ஃபைன், ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுவாங்க. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் தான் புக் பண்ணியிருந்தோம். மதியம் 2 மணிக்கு எங்களுக்கு வந்து தர்ஷன் டைமு. அதுக்கு முன்னாடி அங்கே ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டோம். இப்போ தான் என்ட்ரு ஆகணும். திருமலா உள்ள என்ட்ரு ஆகுறோம். இந்த டைம் கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் ஒரு நார்மலான கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. மேலே ரூமும் புக் பண்ணதுனால அதுக்கு போய் ஏஆர்பி கவுண்டரில் போய் ஃபஸ்ட்டு நம்மளோட புக் பண்ண ரெசிப்ட்டை கொடுத்தாக்கா அவங்க ஒரு 15 minutesல நமக்கு வந்து ரூம் அலாட் பண்ணுவாங்க. அது இப்போ அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ஏஆர்பி கவுண்டருக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பாலாஜி பஸ் ஸ்டாண்ட். கார் ஒரு இடத்துல போய் பார்க் பண்ணிட்டோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு 50 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே போயிட்டிங்கனாக்கா சிஆர்ஓ ஆஃபீஸ் இருக்கும். அங்கே ஏஆர்பி கவுண்டரில் நம்ம புக் பண்ண அக்காமடேஷன் புக் பண்ண அந்த ரெசிப்ட் கொடுத்தாக்கா நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஒரு 15 minutes மெசேஜ் வரும் நமக்கு, 15 minutes கழித்து இந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நம்மளோட இது கிடையாது, அவங்களா அலாட் பண்ணுறது. நாங்கள் வந்து 1000 rupees ரூம் புக் பண்ணியிருந்தோம். எப்பயுமே 100 rupees அதுவே நல்லாயிருக்கும். இந்த தடவை 1000 rupees புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் எங்கே சில டைம் வந்து நமக்கு அந்த கோவில் அந்த பிரகாரத்துக்குள்ளே கிடைக்கும். கோவில் பிரகாரம் கிடையாது, அது பக்கத்துலேயே கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் கிடைக்கும். சில டைம் பார்த்தா உள்ளே போட்டுடுவாங்க. நான் தேடிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த 15 minutes டைம் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் மொட்டை போட போகிறேன்னு சொல்லியிருந்தார். இது வந்து மொட்டை அடிக்கிற ஏரியா. அப்புறம் எங்களுக்கு மெசேஜ் வந்துருச்சு, இந்த நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் எங்களுக்கு வந்து ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. இது ரொம்ப பக்கம்தான், அங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான். அப்புறம் வந்து இதுதான் வந்து ரூம் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. போன மாதம் போகிறப்ப 100 rupees ரூம் புக் பண்ணோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 காட்டேஜ் இருந்துச்சு. பெரிய ரூமாக இருந்துச்சு. ஒரு 5 காட்டேஜ் இருந்துச்சு. இது கிடைக்கிறது எல்லாமே அவங்க அலாட் பண்ணுறதா. நம்ம ரூம் புக் பண்ணுவோம், ஆனால் எந்த ரூமுன்னு சொல்லிட்டு அவங்க அலாட் பண்ணுறது தான். ரூமுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் தர்ஷன் பார்க்க போனோம். இதில் என்ன ஒரு இதுனாக்கா, நாங்கள் வந்து 300 rupees ரூம் டிக்கெட் புக் பண்ணேன்னு சொன்னோம் இல்லையா, ஆனால் வந்து இன்ஃபென்ட் க்யூவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஆனால் 12 o'clockலேயே முடிஞ்சிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் 12 o'clock இல்லை, 12 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அந்த இன்ஃபென்ட் க்யூ அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரி எதுக்கும் போய் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். எங்கள் 4 பேரையுமே விட்டுட்டாங்க. அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றதுனால நான் அங்கெல்லாம் வீடியோ எடுக்கலை. மதியம் 1 மணி அந்த மாதிரி உள்ளே போனோம். வெளில சாமி பார்த்துட்டு வெளில வரும்போது கரெக்டாக 3:10. கொஞ்சம் சீக்கிரம் தான் சாமி பார்த்துட்டு. எல்லாருமே குழந்தை தான் வச்சுருந்தாங்க. வந்து தள்ளு முள்ளு இந்த இடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே குழந்தை வச்சுருந்தாங்க. அதனால் பொறுமையாகவே மூவ் ஆச்சு. ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. தர்ஷனம் நல்லா இருந்துச்சு. அங்கே உள்ளே பார்த்திங்கனாக்கா வந்து பால் கொடுத்தாங்க. பிரணவ் குட்டிக்கு, ஷான்வி குடிக்க மாட்டா பால். நான் எங்கள் ஹஸ்பண்டு பிரணவுக்கு வந்து பால் குடிப்பாட்டிட்டு நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே தர்ஷன் பார்த்துட்டோம். சாப்பிடல. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன் ஷான்வி கூட. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து போக ஆரம்பிச்சு. எப்பயுமே திருப்பதி பார்த்துட்டு, அதாவது பத்மாவதி டெம்பிள் பார்த்துட்டு தான் மேலே வருவோம். இந்த டைம் வந்து நாங்கள் அந்த இன்ஃபென்ட் க்யூ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். டைமும் மிஸ் ஆகிடுச்சு. ஒரு கன்ஃபியூஷன்லேயே கீழே திருப்பதி பார்க்கல. அதனால் மறுபடியும் இப்போ வந்து செக் அவுட் ஆகிட்டு திருப்பதி போயிட்டுருக்கோம்.
கீழே போயிட்டு பத்மாவதி டெம்பிள் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். போகிற வழியில் ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் மறுபடியும் ரெடி ஆகிட்டு அங்கே தேங்காய் உடைப்போம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு தேங்காயெலாம் உடைச்சிட்டு அங்கே ஊதுவத்தி நல்லாயிருக்கும். அந்த வந்து பெருமாளோட மாலையில் அந்த ட்ரை ஃப்ளவர்னு இருக்கும்ல, அதில் செஞ்ச ஊதுவத்திலாம் அங்கே விற்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் லட்டு வாங்க போயிட்டார் ஹஸ்பண்ட். அது வரைக்கும் அங்கே நாங்கள் இந்த இடம் தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து லட்டு வாங்க போயிட்டார், பாப்பாவும் ஹஸ்பண்டும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரணவ் குட்டியை வச்சுட்டு. இதான் அந்த தேங்காய் உடைக்கிற இடம், இங்கே தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே வந்து ஊதுவத்தி நல்லாயிருக்கும். அந்த ஊதுவத்தியை வாங்கிக்கிட்டு பிரணவ் குட்டியை கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தேன். அந்த காற்று பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு, நேற்று தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி நல்லா சில்லுன்னு இருந்துச்சு, கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் லட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஷான்வி எப்போ வந்தாலும் சரி அங்கேருந்து எதாவது ஒன்று பிடிச்சிட்டு வரதுக்கு தான் பார்ப்பா. நான் எதுவும் வாங்க மாட்டேன், விண்டோ ஷாப்பிங் தான், அப்படியே சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவேன். ரொம்ப தேவை அவசியமாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வாங்குவேன். அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து காருக்கும் 2 வீலருக்கும் கீ செயின் வாங்கியிருந்தோம். அப்பப்போ வரும்போது ஷான்வி இங்கேருந்து ஒன்று வாங்கிட்டு போவாள். வாங்கிட்டு போய் ஒரு 2 டேஸ் தான் அதை வச்சு 2 to 3 டேஸ் தான் மேக்ஸிமம் அதை வச்சு விளையாடுவாள். அதுக்கப்புறம் அது எந்த மூலையில் இருக்குன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கீழ்த்திருப்பதி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பத்மாவதி டெம்பிள் போயிட்டு அதை என்னால் எடுக்க முடியல, வீடியோ எடுக்கல அதை. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இதான் வந்து பெருமாள் மோகம், அப்படியே பெருமாள் படுத்திருக்கிற மாதிரியே தெரியுது பார்த்திங்களா. மூக்கு, கிரீடம், அது எட்டிருந்து பார்த்தா நல்லா தெரியும், கிரீடம் எல்லாமே தெரியும். அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. லட்டு வச்சு சாமிக்கு படைச்சிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.